Hi friends, welcome back to Gitsu's Kitchen. Please like, share and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. Please watch till the end. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிளாக் உரதால் வச்சு ஒரு ஹெல்த்தியான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் உரதால், பாசிப்பருப்பு, அரிசி, தேங்காய், கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அது உப்பு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு கீ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்கு நான் வெல்லம் கரைச்சி வடிகட்டி கொதிக்க வச்சுருக்கேன். இது தேங்காய் பால். முதல்ல ஒரு பேனில் இந்த பிளாக் உரதால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டு ப்ரௌன் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வாசனை வரும். அது வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதுதான் கரெக்ட் பதம். இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அரிசியும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம புழுங்கல் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் இதில். இப்போ நீங்கள் புழுங்கல் அரிசி போடும்போது பொரியும் பாருங்கள், பொரி அரிசி மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொரி அரிசி. இப்போ இதையும் அந்த உரதால் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அதையும் அதில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அடித்து இப்போது இந்த எடுத்து வச்சுருக்க நட்ஸில் ஒரு கொஞ்சமாக ஆல்மண்டும் கேஷ்யூவும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் வறுத்து இதில் போட போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கலாம். ஒரு பேனில் கீ எடுத்துகிட்டு நம்ம கார்னிஷ்கான நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்மண்டை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக கலர் வரும். இல்லைன்னா ஒன்று கலர் ஆகிடும், இன்னும் கலர் ஆகாது. அப்புறம் தேங்காயும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீலியே. பாருங்கள், இந்த தேங்காய் வறுக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாம் ஆறிடுச்சுங்க, அதனால் மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். குடிக்கும்போது ஒரு ரவை பதக்கத்துக்கு இருக்கணும். இதை ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி, ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி, நம்ம எப்போவுமே கஞ்சி காசுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பார்த்து கட்டி தட்டக்கூடாது. ஏலக்காய், குங்குமப்பூவையும் இதில் போட்டுருங்க. கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஏற்கனவே இது நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு கஞ்சி பதத்துக்கு வரணும் இது. பாருங்க, அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு இதில் நம்ம உரதாலும் வெல்லமும் ரிச் அயனும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. டேஸ்ட்டுக்கு இந்த தேங்காய் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். எஸ்பெஷலி பொம்பளை குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த இடுப்பு வலியெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஒரு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். அப்புறம் தேங்காய் பால் போடுறேன். அடுப்பில் இருக்கும்போது தேங்காய் பால் போடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பாயசம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது ரொம்ப ஹெல்திங்க. இதில் அயன் நிறைய இருக்குது. நம்மளோட போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி பொம்பளை குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கெல்லாம் அந்த போன் பிரச்சனை வருது இல்லையா, அவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்போது நட்ஸ்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.